உங்கள் வாழ்க்கையில் எதுவும் சரியாக போகலைன்னு தோணுதா? முயற்சி செய்கிறீங்க, ஆனால் பலன் கிடைக்கல. அது உங்கள் பலவீனம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் சக்தி சமநிலை இல்லாததால் தான். அந்த சமநிலையை தர வர்றவங்க தான் சப்த மாதாக்கள். அசுரர்கள் உலகத்தை ஆட்கொண்ட காலம், தேவர்கள் எல்லாம் தோற்றுவிட்டார்கள். அப்போது அவர்கள் அடைந்த ஒரே சரணம் பராசக்தி. அம்மன் சிரித்தாள். ஒரே ரூபம் போதாதுன்னு தன்னையே 7 சக்திகளாக பிரித்தாள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இவை வெறும் தெய்வங்கள் இல்லை, வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணும் சக்திகள். பிராமி என்பது சிருஷ்டி சக்தி. வாழ்க்கையில் ஆரம்பம் எல்லாம் இங்கே தான். ஏன் சிலருக்கு நினைவாற்றல் அதிகம், ஏன் சிலருக்கு கவனம் இல்லை? பிராமி சக்தி இம்பேலன்ஸ். ஓம் பிராமி தேவியை நமக காலையில் 11 முறை சொன்னால் மனம் தெளிவாகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. மகேஸ்வரி அளிக்கும் சக்தி, சிவனின் டிஸ்ட்ராய் எனர்ஜி. எல்லாம் நல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மை தள்ளும். அது என்ன? பழைய ட்ரௌமா, நெகட்டிவ் தாட்ஸ். இதை டிஸ்ட்ராய் பண்ணும் சக்தி மகேஸ்வரி. ஓம் மகேஸ்வரியை நமக என்று 11 முறை உச்சரியுங்கள். கௌமாரி வீரசக்தி, முருகனின் எனர்ஜி. பயம் பிக்கஸ்ட் எனிமி. ஸ்டேஜ் ஃபியர், லைஃப் ஃபியர், ஃபெயிலியர் ஃபியர். கௌமாரி அதை உடைக்கும் சக்தி. ஓம் கௌமாரியை நமக என்று 11 முறை உச்சரியுங்கள். வைஷ்ணவி பாதுகாக்கும் சக்தி, விஷ்ணுவின் எனர்ஜி. வாழ்க்கை நிலைநிறுத்துவது இவள். ஃபேமிலி பீஸ், ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டி. ஓம் வைஷ்ணவாயே நமக என்று 11 முறை உச்சரியுங்கள். வராகி அம்மன் மறைமுக காவல் தெய்வம், மிகவும் பவர்ஃபுல் மற்றும் சீக்ரெட். இரவில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டங்களையும் இந்த அம்மன் கிளியர் பண்ணிடுவா. ஓம் வராகியை நமக. இந்திராணி, இந்த தெய்வம் கௌரவம், அத்தாரிட்டி எனர்ஜி. ஏன் சிலருக்கு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும்? இந்திராணியோட சக்தி தான். ஓம் இந்திராணியை நமக என்று 11 முறை உச்சரிங்கள். இந்த தெய்வம் கொடுக்க எவராலும் கேட்க முடியாது. சாமுண்டி இறுதி சக்தி, அல்டிமேட் டிஸ்ட்ராயர். லைஃப்பில் ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் எனிமேஸ், டீப் ஃபியர் இதை ஃபினிஷ் பண்ணும். ஓம் சாமுண்டாயே நமக என்று 11 முறை உச்சரியுங்கள். இந்த 7 மாதாக்கள் மனித வாழ்க்கையின் 7 ஸ்டேஜ்: அறிவு, சுத்திகரம், துணிவு, பாதுகாப்பு, மறைமுக காவல், கௌரவம், மாற்றம். இது பேலன்ஸ் ஆனாதான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிற பாதையை நோக்கி போக முடியும். வெள்ளிக்கிழமையில் 7 தீபம், ஒவ்வொரு மந்திரம் 21 நாட்கள் ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த 7 சக்திகள் உங்களுடன் இருக்கிறது. அதை நம்புங்க, அதை அலையுங்க, அது உங்களை மாற்றும். ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சப்த மாத்ருகாயே நமக என்று 11 முறை உச்சரியுங்கள். வாழ்க்கையில் மாற்றம் மிக விரைவிலே ஏற்படும். எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி.